2026ஆம் வருஷம் விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம் வாங்க. முக்கியமா உங்க நிதி, தொழில், அப்புறம் உறவுகள்ல என்ன எதிர்பார்க்கலாம்னு ஒரு ஐடியா கிடைக்கும். முதல்ல உங்க பணம் மற்றும் தொழில் விஷயம். பாருங்க, 2026ல ஜூன் மாசத்துக்கு பிறகு பணவரவுல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியுது. உங்க கடன் சுமைகள் கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஒருவேளை வேலை மாத்தணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஏப்ரலுக்கு அப்புறமா முயற்சி பண்றது ரொம்ப நல்லது. ஆனா அவசரப்பட்டு இப்ப இருக்கிற வேலையை விட்டுடாதீங்க, சரியா? ரெண்டாவதா, உங்க குடும்ப வாழ்க்கை. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வர நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தள்ளி போய்கிட்டே இருந்த கல்யாண பேச்சுவார்த்தையெல்லாம் இப்ப சுபமா முடியும். முதல் திருமணத்துல சில சிக்கல்களை சந்திச்சவங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு பிறகு மறுமணம் மூலமா ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையறதுக்கும் பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு. கடைசியா சொத்து மற்றும் ஆரோக்கியம் பத்தி பாப்போம். நீங்க புதுசா நிலம் வாங்கி வீடு கட்டுறதை விட ஏற்கனவே கட்டின ஒரு வீட்டையோ இல்ல பயன்படுத்தின சொத்தையோ வாங்குறது ரொம்ப உத்தமம். முக்கியமா சொத்து வாங்கும்போது அதோட தென்மேற்கு மூலைய மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்குங்க. வயிறு, இடுப்பு மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஆனா உங்க அம்மாவோட உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் கவனம் தேவை. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் பொதுவான கணிப்புகள் தான். உங்க சொந்த ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறலாம். மொத்தத்துல 2026ஆம் ஆண்டோட இரண்டாம் பாதி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு பொருளாதாரம், குடும்பம், ஆரோக்கியம்னு பல விஷயங்கள்ல ஒரு நல்ல தீர்வை கொடுக்கிற முக்கியமான காலகட்டமா அமையப் போகுது.